இளைய தலைமுறையினர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம இன்டராக்ட் பண்ணி உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இப்ப இன்னும் 2 மாசத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், தினசரி செய்திகள்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இன்னும் 2 மாசத்துல ஏப்ரல் ஒரு 15-20 தேதிகள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இடையில பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. இப்படி தொடர்ச்சியா நிறைய தேர்தல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த தேர்தல்கள்னால மக்களுக்கு என்ன யூஸ், ஓட்டு போடுறதுனால ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா? முதல்ல இளைய தலைமுறையினரா நீங்க இருக்கிறீங்க. இப்ப இந்த ஓட்டு போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி யாராவது பேசுங்க. முதல்ல பாய்ஸா கேர்ள்ஸான்னு பாக்குறப்ப எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோ அதனால நாம மாணவிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, 18 வயது நிரம்பியவர்கள் அல்லது அனைத்து வாக்காளர்களும் ஓட்டு போடுவது எவ்வளவு அவசியம், ஏன் நான் ஓட்டு போடணும்? மதுஸ்ரீ, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் முறை ஓட்டு போடும்போது தான் தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்ற முடிவெடுக்கணுன்ற ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் அவங்களுக்கு எப்படி முடிவெடுக்கணும், இது கரெக்டா தப்பான்னு யோசிப்பாங்க. இளைஞர்கள் யோசிச்சாலோ இல்ல யாரா இருந்தாலும் ஓட்டே போடும்போது தான் இவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களான்னு யோசிக்கும் போது ஒரு சரியான முடிவு நம்மளுக்கு கண்ணோட்டமா தெரியும். அப்படி முடிவெடுத்து நம்ம போடுற ஓட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். குணேஷ், நம்ம ஏன் ஓட்டு போடலன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு நடக்காது, ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள வர வைக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு. நிறைய பேர் இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தானே, பேசலாம் வாங்க. இவ்வளோ நேரம் எவ்வளோ ஜாலியா எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க. ஓட்டு போடுறது நம்ம உரிமையும் கடமையாவும் இருக்கு. அதுக்கப்புறம் மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சின்னு இருக்கு. நம்ம நம்மளுக்கு நல்லது பண்றவங்க யாருன்னு தேர்ந்தெடுக்கிறத உரிமை நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம்.